அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறியே குவலயமெல்லாம் ஓங்குக. திருவருட்பிரகாச வள்ளற் பெருமான் அருளி செய்த திருவருட்பாவிலே அருட்பெருஞ்சோதியாகுவல் ஒரு பதிகம். அதற்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரை விளக்கம் எழுதி வெளியிட்டிருந்தார்கள். தலைப்பு எண் 223, இயற்கை பொருண்மை. உபதலைப்பு எண் 16. அருட்பெருஞ்சோதியாக வல்வரிகள் 1417, 1418. பதம்பெற காய்ச்சிய பசு நரும்பாலே இதம்பெற உருக்கிய விளம்பசுனையே. ஆவின் 5 பொருளாகிய பஞ்சகவ்யம் மனிதனின் இந்த ஐம்பூத தேகத்திற்கும் வளர்ச்சி விளக்கத்திற்கும் துணையாக வழங்கப்பட்டுள்ளன. இப்பொருள் ஐந்தும் ஒருவர்க்கு உயிர் வதையற்ற அருள் வழியில் கிடைப்பனவேயாம். பால் அறிவு விளக்கத்தையும் நெய் உடல் விளக்கத்தையும் உஷ்ண சமணத்தையும் உண்டு பண்ணும். இக்காரணங்களால் இவைகள் விசேட பொருள்களாக மதித்து தெய்வத்திற்கு அபிஷேகத்திற்கு உபயோகித்து போற்றிக் கொள்ளப்படுகின்றன. இங்கு கடவுள் உண்மையை ஒன்று பக்குவமாக காய்ச்சப்பட்ட நல்ல பசுவின் பாலுக்கும், இரண்டாவதாக இன்ப நறுமணங்கமழ உருக்கப்பெற்ற இளம் பசுவின் நெய்க்கும் ஒப்பனை செய்து உரைக்கப்படுகின்றது. நல்லாவின் பாலினை சுவைபட பதமாக காய்ச்சினால் அதில் பொன்மையான மேலாடை தோன்றும். அடியிலுள்ள பாலும் சுவை பெற்று விளங்கும். இப்படிப்பட்ட பாலோடு உவமிக்கப்படும் கடவுள் உண்மை என்னவென நோக்குவாம். ஐஞ்சக்தி கொண்ட கடவுள் உண்மையே ஒவ்வொரு ஆன்ம அணுவிலும் செயல்பட்டு ஐம்பூத தேகம் கொண்டு விளங்குவதாம். அந்த ஆன்மாவே கடவுள் கொண்டு விளங்கும் தன் ஊர்தியாக குறிக்கப்படும். அருள்ஞான விசாரத்தால் தன்னை ஆன்ம ஜோதியாக கண்டு அருள் வாழ்வு மேற்கொள்ளும் போது சூழ் தேகமே சுத்த பொன்மேனியாகவும் அக ஆனந்த உணர்வே சுக இன்ப வடிவமாகவும் அனுபவத்தில் ஏற்பவனாகின்றான். ஆகையினால்தான் கடவுளை இப்படி காய்ச்சிய பாலுக்கு ஒப்பிடப்படுவதில் மெய்ப்பொருள் விளக்கம் காண முடிகின்றது. பகலில், அதாவது பசுவின் நெய் சரியாக காய்ச்சினால்தான் நல்ல மனமுள்ளதாய் இருப்பதோடு சுத்தமாக ஆறி உறைந்து பக்குவமாய் விளங்கும். காய்ச்சற் குறைவாலும் அதிக முருகிப் போவதாலும் கெட்டுப்போம். இந்த நறுநெய்யை கடவுள் வண்ணமாக காண்பதில் சில உண்மைகளை ஓர்ந்து கொள்ளலாம். ஆன்மாவின் இயற்கை தயவு அல்லது அன்பாம். இது மனிதனில் சுத்தமாக விளங்கும் போது வாழ்வு இன்பமாக நிலவும். அந்த சுத்த தயவுதான் நேயம் எனப்படும். நெய்க்கும் நேயம் என்ற சொல் வழக்குண்டு. ஆன்ம நேயம்தான் நல் பசுவின் நெய்யாக கொள்ளப்படும். இந்த ஆன்மநேயமே அருளின்பமாக நிறை மனிதனில் அனுபவப்பட்டு விளங்குவதாம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி தயவு.